நேத்து நம்ம சேனல்ல சொன்ன மாதிரியே அந்த சென்னை பெரம்பூர் சூட்கேஸோட கொலை வழக்கோட அடுத்த கட்டம் இப்போ பயங்கரமான ட்விஸ்டோட வெளியே வந்திருக்கு. கொல்லப்பட்ட அந்த நபர் வேற யாரும் இல்ல, தேனாம்பேட்டையை சேர்ந்த அமீர் அலி. கொடுமை என்னன்னா, அவரை கொன்னு துண்டு துண்டா வெட்டது வேற யாரும் இல்ல, அவரோட மனைவி ரகேஷாவும் இன்னொரு ஆண் நண்பரும் தான். கள்ள தொடர்பு காரணமா தான் இந்த கொலையை பண்ணியிருக்காங்கன்னு போலீஸ் தரப்புல இருந்து சொல்றாங்க. இப்போ அந்த ரெண்டு பேரையும் புளியந்தோப்பு தனிப்படை போலீசார் கையங்களமா பிடிச்சி விசாரணை நடத்திட்டு வராங்க. இந்த கள்ள தொடர்பு கொலை பற்றி இஸ்லாமிய மார்க்கம் என்ன சொல்லுதுன்னா, ஒரு மனுஷனை அநியாயமா கொல்றங்கிறது ஒட்டுமொத்த மனித குலத்தையே கொல்றதுக்கு சமம்னு ரொம்ப தெளிவா சொல்லப்பட்டிருக்கு. ஒருத்தரோட உயிரையும் குடும்ப அமைப்பையும் சிதைக்கிற எந்த செயலும் மிகப்பெரிய பாவம் தான் மார்க்கம் சொல்லுது. அதே மாதிரி ஒரு குடும்பத்தோட கண்ணியத்தை சிதைக்கிற கள்ள தொடர்புக்கும் ஒழுக்கமின்மைக்கு இந்த மார்க்கத்துல கடுமையான எச்சரிக்கை இருக்குன்னு சொல்றாங்க. ஆசைக்கும் போதைக்கும் இந்த மாதிரி தவறான பாதைக்கும் அடிமையாகி அல்லாஹ் கொடுத்த இந்த உயர்வான வாழ்க்கையை விட்டுட்டு ஒரு சில நிமிஷத்துக்காக எடுக்கிற தப்பான முடிவால இன்னைக்கு அவங்க வாழ்க்கையை ஜெயில கொண்டு போய் நிறுத்திட்டாங்க. ஒரு நிமிஷம் யோசிச்சிருந்தா இந்த அளவுக்கு விபரீதமா போயிருக்காது. இந்த சம்பவத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நம்ம சமுதாயத்தில் இந்த மாதிரி கலாச்சார சீரழிவுகளை எப்படி தடுக்கலாம்னு கமெண்ட்ல சொல்லுங்க.